இரக்க குணம் கொண்ட பெண்மணி ஒருத்தி தினம்தோறும் இலையில் 2 இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்துக் கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டுச் சுவர் மேல் வைப்பாள். அவ்வழி திரியும் ஒரு கூன் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முணங்கிக் கொண்டே போவான். இது அன்றாட வழக்கமாயிற்று. ஒரு நாள் மதில் அருகிலேயே நின்று கிழவன் என்ன முணங்குகிறான் என்று செவிமடுத்து கேட்டாள். அவன் முணங்கியது இதுதான்: நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்டயே திரும்பும். தினம்தோறும் இதையே சொல்லி கொண்டு போனான். தினமும் இட்லி வைக்கிற, எடுத்துட்டும் போறான். நீ மவராசி நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கை காலில் விழனாலும், இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டினாலும் ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூடவா தோணல? ஏதோ செஞ்ச பாவம் உன்கிட்டே இருக்கும், செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும்னு தினம் தினம் உளறிட்டு போறானே என்று எண்ணி எண்ணி புலம்பினாள் அவள். இவன் என்ன பித்தனா இல்ல சித்தனா, பரதேசி பயலா என்று திட்டினாள். நன்றி கெட்ட கூனை நினைத்து மன உளைச்சலுக்கும் ஆளானாள். நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலைவெறியாக மாறியது. ஒரு நாள் இட்லி மேல் விஷம் கலந்து செத்து தொலையிட்டும் என மதில் மேல் வைக்க போனாள். மனம் ஏதோ கலங்கியது, கை நடுங்கியது. அவன் அப்படியே இருந்தாலும் நாம ஏன் இப்படி ஆகணும்? இந்த விஷம் கலந்த இட்லிய சாக்கடையில் இருந்துவிட்டு வேறு நல்ல இட்லிய மதில் மேல் வைத்துவிட்டு மனம் அமைதியானாள். வழக்கம் போல கூன் கிழவனும் வந்தான். இட்லியை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே சென்றான். அவனை அப்படியே அறையலாம் போல் இருந்தது அந்த பெண்மணிக்கு. அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்றிருந்தான். வேலையோடு தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு 1 மாதம் முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவனது ஒரே மகன்தான் அவன். அம்மா வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸ் காணாம போச்சு, கையில காசும் இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் கண்ணில் படலை, மணிக்கணக்கில் நடந்து வந்துட்டே இருந்தேன். நல்ல வெயில், அகோர பசி வேறு, மயங்கி விழுந்துட்டேன். கண் முழிச்சு பார்த்தப்போ யாரோ ஒரு கூன் முதுகு கிழவன் என்னை தூக்கி உட்கார வச்சு 2 இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னான். இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசிரே வந்தது. இதை கேட்டதுமே பேய் அறைந்தது போல அதிர்ச்சி அடைந்தாள். விஷம் கலந்த இட்லியை கூணனுக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே யமனாக ஆயிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாயுள்ளம் பதப்பதைத்தது. கண்கள் பணிந்தன. நீ செஞ்ச பாவம் உன்கிட்டே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என கூன்முதுகு கிழவன் சொன்ன பொருள் இப்போது நன்கு புரிந்தது. உண்மைதான், எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை. புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை. செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும். ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் தப்ப ஒரே வழி, முகம் கோணாத தர்மமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.